ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி தான் பேச போகிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஃபாஸ்டிங் என்னன்னு தெரியும். அதாவது சாப்பிடாம விரதம் இருக்கிறது. அதுலேயே வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா வந்து ஒரு குறிப்பிட்ட டைமிங் மட்டும் நம்ம சாப்பிடாம இருப்போம். ஸோ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு முக்கியம் இல்லை, அது எப்போ சாப்பிட்றீங்கன்னு தான் முக்கியம். அதுவும் நான் ஏன் வந்து இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி வீடியோ போடுறேன் அப்படின்னா, நானே பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்பில் வந்து நிறைய டைம் வந்து டயட்டுன்ற பேரில் எனக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிடாம இருந்திருக்கேன். அது வந்து ஒயிட் ரைஸாக இருக்கட்டும், பிரியாணியாக இருக்கட்டும், நிறைய டைம் இதை சாப்பிடாம இருந்திருக்கேன். அப்படி நான் கஷ்டப்பட்டு டயட்டில் இருந்தோம். சில சமயம் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். பட் திருப்பி வந்து அதே வெயிட்டுக்கு நான் திருப்பி கெயின் ஆகிடுவேன். ஏன்னா நான் பண்ணுற டயட் வந்து எனக்கு பிடிச்சலாம் பண்ணல, பிடிக்காம தான் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து என்னால் ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் தான் அதை ஃபாலோ பண்ண முடியுது லைஃப்பில். அதுக்கு மேலே வந்து நான் வந்து அந்த டயட்டை விட்டுறேன். எஸ்பெஷலி இந்த தீபாவளி இல்லை ஏதாவது பொங்கல் டைம் இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா, வீட்டில் வந்து ஸ்வீட்ஸ் அதிகமாக செய்வாங்க, ஸ்வீட்ஸ் அதிகமாக வாங்குவாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கிரேவிங்ஸ் இருக்கும். நீங்கள் சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு கண்ட்ரோல் இருக்காது. பிகாஸ் எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியும். ஸோ அதனால் வந்து நான் அதை விட்டுருவேன். ஸோ அதனால் நான் அதுக்கப்புறம் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ என்னால் வந்து ஈஸியாக வந்து வெயிட் லாஸும் ஆக முடிஞ்சது. அதே நேரத்தில் எனக்கு பிடிச்ச ஃபுட்டும் என்னால் சாப்பிட முடிஞ்சது. ஸோ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் என்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதனால் என்ன பெனிஃபிட் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக மேஜராக எல்லாம் ஃபாலோ பண்ணது பார்த்தீங்கன்னா 16:8. அதாவது 16 மணி நேரம் சாப்பிடாம இருப்பாங்க, 8 மணி நேரம் சாப்பிடுவாங்க. இது வந்து பர்சன்ஸை பொறுத்து மாறும். சில பேர் வந்து காலையில் மதியானம் சாப்பிடுவாங்க, ஈவினிங்குள்ளே டின்னர் முடிச்சுக்குவாங்க. அது வந்து எல்லாருக்கும் செட் ஆகாது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கு 8, 9 மணி ஆகும். ஸோ உங்களால் வந்து ஈவினிங் 6 o'clock வந்து டின்னர் முடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் அதை ஃபாலோவும் பண்ண மாட்டோம். ஸோ அப்படி இருக்க நம்ம வந்து ஆஃப்டர்நூன் 1 o'clock ஸ்டார்ட் பண்ணி நைட் 9 மணிக்குள்ளே அந்த 8 hours பீரியட் வந்து நம்ம அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு விதமான ஃபாஸ்டிங். அடுத்த ஃபாஸ்டிங் எப்படின்னா, சில பேர் வந்து வாரத்தில் 5 நாள் சாப்பிடுவாங்க, 2 நாள் வந்து ஒரு ஹோல் டே எதுவுமே சாப்பிடாம இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டியூஸ்டே ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருப்பாங்க. இல்லைனா தேர்ஸ்டே அடுத்த நாள் தேர்ஸ்டே வந்து அதே வாரத்தில் 2வது நாள் 2வது டைம் வந்து ஹோல் டே எதுவும் சாப்பிடாம இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து 0 கலோரிஸ் ஃபுட்டு கூட தான் எடுத்துப்பாங்க. அதாவது வெறும் தண்ணி வேணால் குடிப்பாங்களே தவிர வேறு ஜூஸோ எதுவுமே குடிக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து ஹோல் டே வந்து ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. ஆஸ் யூஷுவல் 3 டைமும் சாப்பிடுவாங்க. அடுத்த நாள் வந்து ஹோல் 3 டே வந்து 3 டைம் வந்து எதுவுமே சாப்பிடாம இருப்பாங்க. ஸோ அதாவது ஒரு நாள் சாப்பிடுவாங்க, ஒரு நாள் சாப்பிடாம இருப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு டைப். ஸோ அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா லைக் வாரியர் டயட்டுன்னுவாங்க. அதாவது காலையிலையும் சரி, மதியானமும் சரி, சின்னதாக ஸ்நாக்ஸ் மாதிரி வேணால் எதாவது எடுத்துப்பாங்க. ஸ்நாக்ஸ்னால் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ், அதாவது பீனட்டோ இல்லை பாதாமோ இது மாதிரி ஜூஸோ ஏதாவது சின்னதாக எடுத்துப்பாங்க. நைட்டு மட்டும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெவியான மீல், அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த ஹெவியான மீலை மட்டும் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் இருக்கிற டைப்ஸ் தான் இது. ஸோ இதில் உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஏதோ ஒன்று, இதனால என்ன பெனிஃபிட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஏஜிங் வந்து ஆகிறத கொஞ்சம் டிலே பண்ணும். அதாவது சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க, 40 வயசு பர்சன் வந்து 30 வயசு மேலே இருப்பாங்க, 30 வயசு பர்சன் வந்து 40 வயசு மேலே இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கிற டயட்டு, ஃபுட்டு, அவங்க பண்ணுற எக்ஸசைஸ் இது எல்லாமே இருக்கும். பட் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு சீக்கிரம் ஏஜ் ஆகாதுன்னு சொல்ல வராங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மெட்டபாலிசம் நல்லாயிருக்கும். உங்கள் பிரெயின் ஃபங்க்ஷனாலிட்டி கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு வயிறு வந்து அப்படியே ப்ளோட் ஆகும், கொஞ்சம் திம்முன்னு இருக்கும் வயிறு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம தூங்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால வெயிட்டு தான் கெயின் ஆகும். ஸோ நீங்கள் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுறதுனால எப்பயுமே உங்களுக்கு வயிறு வந்து ஓரளவுக்கு ப்ளோட் ஆகாது, கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, அதுவும் சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் என்ன எனக்கு இது பிடிச்சது அப்படின்னா, நீங்கள் எந்த ஃபுட்டுமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண தேவையில்ல. அதாவது நான் சொல்கிறது வந்து இந்த ஒயிட் ரைஸோ, பிரியாணியோ இந்த மாதிரி வீட்டில் செய்கிற ஃபுட்டு தான் சொல்கிறேன். நான் இந்த ஃப்ரைட் ரைஸு, அதாவது ஃப்ரைட் ரைஸ்னால் இந்த பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோ இல்லை பீட்சாவோ, பர்கரோ இதெல்லாம் நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு டைம், ஒரு 2 டைம் சாப்பிட்றீங்கன்னா பிரச்சனை இல்லை. இதுவே வந்து வாரத்தில் ஒரு 2 டைம், 3 டைம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதெல்லாம் ஹை கலோரிஸ் ஃபுட்டு. நீங்கள் என்ன தான் ஃபாஸ்டிங்லேயே இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா பிகாஸ் நீங்கள் அதையும் சாப்பிட்டு ஃபுட்டையும் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது ஹெல்த்தியான வழி இல்லை. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் வந்து நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ்ன்றதை விட ஃபேட் லாஸ் தான் ஃபஸ்ட்டு ஆகும். பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபுட் எடுத்துக்கிறீங்க, அந்த ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எடுத்த ஃபுட்டுலேருந்து கலோரிஸ் பர்ன் ஆகும். ஸோ அடுத்த ஒர்க்கு போகும்போது நீங்கள் அதுக்குள்ளே மதியான ஃபுட் எடுத்துருவீங்க. அதில் எல்லாமே உங்களுக்கு வந்து நார்மலாக நீங்கள் சாப்பிட்றீங்க, 3 வேளையுமே சாப்பிட்றீங்க அப்படின்னா, உங்கள் கலோரிஸ் எல்லாமே ஃபுட்டுலேருந்து தான் பர்ன் ஆகும். பட் இதுவே வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் கலோரிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் வந்து ஃபுட்லேருந்து எடுத்துக்கும். மிச்சம் 16 மணி நேரம் இருக்குல்ல, அந்த 16 மணி நேரத்தில் முக்கால்வாசி வந்து உங்கள் ஃபேட்லேருந்து தான் பர்ன் ஆகும்.
ஸோ அதனால வந்து மசில் லாஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா மசில் லாஸ்லாம் ஆகாது. இதையும் வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பற்றி ரிசர்ச்சோ பெனிஃபிட்ஸோ நீங்கள் ஜஸ்ட் யூடியூப்லேயோ கூகுள்லேயோ எதில் போட்டாலும் நிறைய இருக்கும். அதாவது நான் சொல்கிறதெல்லாம் வந்து ரியல் ரிசர்ச். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 ஹவர்ஸ் எடுத்துக்கோங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு சாப்பிடுவாங்க, திருப்பி நைட் 9 மணிக்கு சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து ஒரு 7 மணிக்குள்ள இல்லை காலையில் ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் ஒரு 8 மணிக்குள்ள டின்னர் முடிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கோலை ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு 1 மந்த்துக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9 ஹவர்ஸ் கொண்டு வாங்க, அடுத்து 8 ஹவர்ஸ் கொண்டு வாங்க. சில பேர்லாம் வந்து 4 ஹவர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது மதியானம் 12லேருந்து ஈவினிங் 4 அதுக்குள்ளே வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சாப்பிட்டுருவாங்க. ஸோ அது எல்லாருனாலையும் ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியல. பட் நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த ஸ்கிப் பண்ணிடுவீங்க. அதாவது 8 ஹவர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மீல் வந்து பை சான்ஸ் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எடுக்க ப்ரோட்டீனோ இல்லை விட்டமினோ ஏதோ ஒன்று கம்மியாகலாம். ஸோ அந்த ப்ரோட்டீன் விட்டமின் வந்து கரெக்டான அளவில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது டெய்லி 2 முட்டை 5 பாதாம் இந்த மாதிரி வந்து டெய்லி உங்கள் ஃபுட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து இந்த கால்சியமோ இல்லை ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சியோ எதுவுமே இருக்காது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து நீங்கள் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஒரு பயம் இருக்கும். அது பயத்திலே வந்து நிறைய பேர் அந்த 8 ஹவருக்குள்ளே எல்லாத்தையும் சாப்பிட்டுணும், மிச்சம் 16 மணி நேரம் நம்ம சாப்பிடாம இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய சாப்பிட ஆரம்பிப்போம். என்ன கேட்டால் நீங்கள் அப்படி பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த்துக்கு வந்து டைமிங் தான் முக்கியம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணி கூட ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் 1 or 2 kg வெயிட் தான் கெயின் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்க வந்து இந்த 16 மணி நேரம் சாப்பிடாம இருக்கணும், நம்ம ஏதாவது ஜங்க் ஃபுட் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதிகமாக வந்து 8 ஹவர்ஸ்க்குள்ளே நிறைய சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டைமிங்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் போக போக வந்து நீங்கள் அந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து உங்களுக்கே ஒரு அளவு தெரியும். ஓகே இந்த ஃபுட்டை வந்து இவ்வளோ எடுத்தால் போதும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு டைமிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுட்டில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணால் போதும். உங்களுக்கு ஈஸியாக வந்து ரிசல்ட் கிடைக்கும். அதுவும் நான் ரிசல்ட்டுன்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து ரொம்ப சீக்கிரம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒரு 6 மந்த்ஸாவது மினிமம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கேற்ற பெனிஃபிட் இருக்கும். ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஏதாவது எக்ஸசைஸ் பண்ண முடிஞ்சா, அதாவது ஒரு 1/4 மணி நேரம் வாக்கிங் போக முடிஞ்சா, இல்லை ஸ்ட்ரெச்சிங் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ண முடிஞ்சாலோ, இல்லை புஷ்அப்போ ஏதோ ஒன்று சின்னதாக ஒன்று பண்ணிகிட்டே இருங்க. பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃபேட் லாஸ் ஆக ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரெண்டாவது நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் லைக் இப்போ 3 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 வேளை ஃபுட்டு கிடைக்கிறது கஷ்டமாக இருந்தது. அப்புறம் ஃபுட்டு கிடைச்சது. பட் அவங்களால வந்து ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணி சாப்பிட முடியாது. பட் இப்போ அப்படி இல்லை. நம்மளுக்கு எந்த ஃபுட்டு வேணுமோ எப்போ வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் போய் சாப்பிட்டுக்கலாம். ஸோ நம்ம கையில் தான் இருக்குது நம்ம எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கோன்னு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களை எவ்வளோ ஹெல்த்தியாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. எப்படி சொல்கிறது, லைக் எல்லாரும் வந்து இந்த நைட் அன்டைமில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சில சமயம் வந்து உங்களுக்கு ஜங்க் ஃபுட்லாம் எடுக்க ஒரு கிரேவிங்ஸ் வரும். இல்லை ஏதாவது ஒரு சாட் ஐட்டமோ ஏதாவது அந்த டைமிங்கை தாண்டி சாப்பிடவும் தோணும். மோஸ்ட்டாக நீங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க பெனிஃபிட் உங்களுக்கே தெரியும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. வேறு ஏதாவது பற்றி பேசணுன்னாலும் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் அதுக்கு எதுவுமே பேசுகிறேன். ஸோ மறுபடியும் நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ, பை.